வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்களோட வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லா அசிஸ்டன்ட். இந்த லா படிச்ச எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. இது அவ்வளவுதான், இந்த வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. பட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வேலைகள் எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குறீங்க, ரைட், ஓகே. ஆல்ரெடி உங்ககிட்ட பெண்டிங் இருக்கிறது நிறைய இருக்கு, அதெல்லாம் யாரு பாப்பா? ஒரு நிர்வாகம் சரியான முறையில இது இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது சரி இல்லைங்க. அப்போ இதோட வேலைகள்லாம் எப்ப நடக்கும்? என்ன சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்ய போறாங்களா? இல்ல எலெக்ஷன் முன்னாடி மொத்தமா விட போறாங்களா? ஒரு மாணவர்களை குழப்பமான சூழ்நிலையா வச்சிருக்காங்க. இப்படி வச்சிருந்தா திரும்ப திரும்ப அந்த தேர்வுகள் மேல நம்பிக்கை சுத்தமா இல்லாம போயிடும். இன்னும் அந்த மாவட்ட வாரியா விட்டு ரிசல்ட் விடல, இன்டர்வியூ கூப்பிடல. அதுக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையான்னு தெளிவான முறையில சொல்லல. இப்போ சென்னைக்கு அந்த 311 போஸ்ட் எடுத்தாங்க, அதை பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. திடீர்னு வந்து லா அசிஸ்டன்ட், லா ரிசர்ச் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி லா படிச்சவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க, ரைட், ஓகே. இப்போ இந்த வேலைக்கு எடுக்கும்போது உங்களால பழைய வேலையை எப்படி பார்க்க முடியும்? ஒரு தனிப்பட்ட அமைப்பா இங்க இருக்கா என்ன? ஒரு டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்பு வச்சிருக்கிறது, அதுவே அங்க லேட் ஆகுது. நீங்க நீதிமன்ற நிர்வாகமும் அங்கதான், தேர்வு நிர்வாகமும் அங்கதான் அப்படின்ற போது கண்டிப்பா லேட் ஆகும் இல்லையா? எதற்காக இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடணும்? பெண்டிங்ல இருக்கிறத முடிக்கலாம்ல. நிர்வாகம் இதை வந்து சரியான முறையில கொண்டு போகணுங்கிறதா என்னோட ஆதங்கம். ஏன் சரியான முறையில் கொண்டு போக மாட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இதுதாங்க. இப்போ எல்லாம் சொன்னாங்க டிசம்பர் 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி அவங்க மாத்தி மாத்தி பண்றது ரொம்ப சந்தேகமாக இருக்கு. வெள்ளிக்கிழமை ஃபிக்ஸ்டு, ஏதோ ஒரு ரிசல்ட் வெள்ளிக்கிழமை வருது, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. மற்றபடி இந்த நிர்வாகத்தை புரிஞ்சிக்கவே முடியல. அடுத்த வருஷமா அடுத்த வருஷம் தான் வந்து எல்லாருமே வேலைக்கு போற மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த 301 போஸ்ட் அதுவா இருந்தாலும் சரி, மாவட்ட வரைய விட்டாங்களா அதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே அடுத்த வருஷம் தாங்க. இவங்க இந்த வருஷம் சும்மா கண் துடைப்புக்காக இதெல்லாம் வச்சாங்க. 2025 ஃபுல்லா வச்சுட்டு 2026 நாங்க இவ்வளோ வேகன்சி எடுத்தோம், இவ்வளோ பேர் ஃபில் பண்ணிருக்கோம், என்ன பிரயோஜனம்? எல்லாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த வேலையோட ஒரு ரிசல்ட் வந்தாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்றது, இந்த அரசு சரியான முறையில இருக்கா? இல்ல. நிர்வாகம் யாரும் சரியான முறையில பண்ணல. அவங்க சரியான முறையில இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குதான் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய இருக்கு, நம்ம கடமைகள் நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம் எழுதுவோம், தேர்வுக்காக வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. மீன்ஸ் பசங்க எல்லாருமே சொல்றேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு வேற எக்ஸாம் படிக்கிறதுலாம் உட்காந்து ஸ்ட்ராங்கா படிங்க. ஓகேங்களா? அடுத்த வருஷம் ஆனுவல் பிளான் வருது. டிஎன்பிசியில 10வது, 11வது, 12வது எல்லாத்துக்கும் ஆனுவல் பிளான் வருது. அதுல உட்காந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க. இது இதுக்காக தனியா யாரும் வெயிட் பண்ணாதீங்க. நான் நல்லா எழுதிட்டேன், இன்டர்வியூ வந்துடும், இதுல வேலைக்கு போடுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பண்ணாலுமே நம்ம மனநிலைமை அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இவங்க விடுவாங்களா இல்லைன்னு தெரியல, ரிசல்ட் எப்போ விடுவாங்கன்னு தெரியல, நம்ம எதுக்கும் வேற ஏதாவது தேர்வு வந்து அதையும் போய் எழுதுவோம். எத்தனை தேர்வு வந்தாலும் நம்ம போய் எழுதிட்டே இருப்போம். நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னா இப்படிதான் இருக்கணும் மைண்ட் செட். எந்த தேர்வு வந்தாலும் எழுதணும், ஒரு கான்ஃபிடண்டா பேசணும், கான்ஃபிடண்டா படிக்கணும். வேற ராப்பகலாம் படிங்க, எழுதுறதா எழுதுங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்டர்வியூக்காகவோ இல்ல ப்ராக்டிக்கலுக்காகவோ வெயிட் பண்ணாதீங்க. அவங்க விடும்போது நம்ம தயாராகிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் மட்டும் பார்த்துட்டாங்க. ப்ராக்டிக்கல் போறவங்களும் சரி, இன்டர்வியூ போறவங்களும் சரி. அதாங்க இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மக்களோட எதிர்பார்ப்பு ஒண்ணு, நிர்வாகம் செய்யறது ஒண்ணு. என்ன கொடுமை இதுதான். நன்றி.